திரு பீட்டர், உங்களுக்கான நேரம் கூட நீங்க ஆச்சாரி அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கிறாரு. இது என்ன விதமா இதை எதிர்கொள்றதுன்றதுல என்ன நீங்க நண்பர் ஆசீர்வாதம் ஆசாரி அதாவது நண்பர் ஆசீர்வாத ஆசாரி ஒரு தேசத்தினுடைய பிரதமர் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, அதற்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி வச்சுக்கலாம். அந்த புறத்தில் இஸ்லாமிய மன்னர்களுடைய அந்த புறத்தில் அவர்கள் இரவு நேரங்களில் ஆடுகிற நடனம் தான் கோர்டிசன் டான்ஸ் அப்படின்னா இன்னைக்கு மொழிபெயர்ப்பு போட்டிருக்குது. இந்த மொழிபெயர்ப்புல இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு, நிறைய பத்திரிகைகள் வந்திருக்கு. இதை இவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தையை ஒரு பிரதமர் பயன்படுத்தலாமா என்கிற கேள்வியை தான் நான் முதல்ல வைக்கிறேன். தேர்தல் வரும் போகும். எலெக்ஷன் இஸ் நாட் டெஸ்டினேஷன். இந்த தேர்தல் இந்த தேசத்தினுடைய முடிவல்ல. இந்த தேசம் அடுத்த கட்டத்திற்கு பயணிப்பதற்கான வழிமுறைகளுடைய வாசலை திறப்பதுதான் இந்த தேர்தல். அந்த தேர்தலில் கலங்கப்படாமல் வெளியே வர வேண்டும், அரசியல் கட்சிகளும் வர வேண்டும், ஆளுகின்றவரும். முதல்ல நீங்க நல்லா கேட்டீங்க கார்த்திகை செல்வன், பிரதமருடைய நேஷனல் ஆல்டர் நேரேட்டிவ் என்ன? இந்த தேர்தல் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிரதமர், 10 ஆண்டுகள் இந்த தேசத்தை ஆட்சி செய்த பிரதமர் 10 ஆண்டுகளில் இந்த தேசம் போக வேண்டிய பாதையை, நடக்க வேண்டிய பாதையை, எதிர்காலத்தில் இருக்க வேண்டிய லட்சியங்களை, தன்னுடைய சாதனைகளை, தன்னுடைய எந்த விதத்தில் கட்டுமான அடிப்படை கட்டுமான பணிகளை உயர்த்தி இருப்பதை அதை சொல்வதற்கு பதிலாக எதற்காக இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு இப்ப கூட நண்பர் ஆசீர்வாத ஆசாரி சொல்றாரு, பீகார்ல இருக்கிற இஸ்லாமியர்களை மட்டுமே வாக்கு வங்கிகளாக உருவாக்குவதற்கு காங்கிரஸ் கட்சியும் அங்க இருக்கிற ஆர்ஜேடி ஒரு 15 விழுக்காடு மக்களை 85 விழுக்காடு மக்களை புறக்கணித்து விட்டு ஒரு 15 விழுக்காடு மக்களுக்காக கட்சி நடத்துகிற ஒரு கட்சி தேர்தலில் எப்படி போட்டி போட முடியும்? நீங்க சொல்றது எந்த விதத்தில் அரித்மெட்டிக்கலையும் ரீசனபிள், நெய்தர் ரீசனபிள் நார் லாஜிக்கல். ஆனா நீங்க எதற்காக வேண்டி சொல்றீங்கன்னா, அந்த அப்பாவி இஸ்லாமியர்களை இதைவிட இன்னும் தரம் தாழ்ந்து கேவலமாக இந்த தேசத்திலே ஏன் குடியிருக்கிறோம் என்று கண்ணீர் படக்கூடிய அளவிற்கு ஒரு தேசத்தினுடைய பிரதமர் செய்வது என்பது அவருடைய சரித்திரத்தில் ஒரு அழியாத இடம் பெறுகிறார். அதான் சொல்லி காட்ட இன்னைக்கு 15-30 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 30 கோடி மக்கள் சொன்னாரு. நான் கேட்டேன் சார், உண்மையிலே இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் ரொம்ப தரம் தாழ்ந்துருச்சுங்கிற ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது எப்படி? அதாவது அவர் சொல்றதெல்லாம் நீங்க அவர் சொல்லுகிற வார்த்தைகள்லாம் இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு? ஆட்சிக்கு வந்தால் சிவில் கோட் ஆகும், யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டாடுவோம், ஒன் எலெக்ஷன் ஒன் கண்ட்ரியை கொண்டாடுவோம். ஒரு வேலையில்லா திண்டாட்டத்தை பத்தி அவர் பேச தயாரா இல்ல. குறைந்தபட்சம் விவசாயிகளுக்கு அவனை கொடுக்க வேண்டிய விளைபொருட்களை பற்றி பேச தயாராக இல்லை. ஏழைகளுடைய கடன் தள்ளுபடியை பற்றி தயார் செய்யல. படித்த இளைஞர்களுக்கான எஜுகேஷனோட பற்றி பேச தயாரா இல்ல. பெண்களுடைய வல்வாளுக்கான தயாரா இல்ல. இதையெல்லாம் பேசாம விட்டுவிட்டு ஒவ்வொரு முறை நம்முடைய பிரதமரும் உள்துறை அமைச்சர் என்ன பேசுகிறார்? பேச வாய் திறந்தார் என்று சொன்னால் உடனே இஸ்லாமியர்களை குறித்து பேசுகிறார். இன்னைக்கு நான் உடனே ஒன்று மட்டும் ஒரே சொல்லி முடிச்சிடறேன். இந்த தேசத்துக்கு நாங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தயார் பண்றதுக்கு கூட்டம் நடத்தினோம். அந்த கூட்டம் நடத்துகின்ற போது, சென்னையில நடத்துகின்ற போது எல்லா தரப்பு மக்களும் வந்திருந்தார்கள். ஒரு இஸ்லாமிய பெரியவர் வந்திருந்தார், கடைசி வரைக்கும் காத்திருந்தார். அவர் சொன்னார், எல்லாரும் சொன்னாங்க எங்களுக்கு அது நடக்கணும், இது நடக்கணும், எங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கீம் வேணும், இந்த மாதிரி ஸ்கீம் வேணும்னு. அவர் சொன்னாரு, ஐயா இந்த தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள்லாம் இங்க இருப்போமாயா, எங்க நிலைமை என்ன, எங்க பிள்ளைகளுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டு கண்ணீர் விட்டார். இதை போன்ற ஒரு சூழ்நிலைக்கு இந்த நாட்டில் இருக்கிற 30 கோடி இஸ்லாமியர்களை தள்ளி இருப்பதில் எந்த வகையில நியாயம்னு கேட்கறான். அவங்க நீங்க ஒரு சீட்டு கூட கொடுக்கல, உங்க கேபினெட்ல ஒரு இடத்துல கூட இல்ல, நீங்க உங்க பெரும்பான்மை ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல ஒரு சீட்டு கூட கொடுக்கல. அவங்க 24% இருக்கிறாங்க அந்த மாநிலத்துல. அதையெல்லாம் கூட அவர்கள் கேட்கவில்லை. உயிரோடு மாண்போடு மரியாதையோடு இந்த ஊர்ல வாழ்றோம், அதுக்கு விடுங்கன்னு கேட்கிறவங்கள எந்த அளவுக்கு தான் கொண்டு போய் அவங்கள காண பண்ணணும்னு ஒரு அளவு இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு தான் நான் எலெக்ஷன் முடிஞ்சு போகும், நாளைக்கோட முடிஞ்சு போச்சு. ஆனா அதற்கு பிறகு இந்த தேசம் காயப்பட்டு நிற்பதை யார் சரி செய்ய முடியும் என்பதை பிரதமராக இன்று இருக்கிறவர் தயவு செய்து சிந்தித்து விட்டு பேச வேண்டும். நன்றி. இன்றைய தலைப்பு நடத்த